கடந்த 7 மாதங்கள் ஆண்டவரை நம்மளை கரம் பிடித்து கண்மணி போல இன்றைய வரைக்கும் ஜீவனோட என்ன செய்தார், பாதுகாத்து கொண்டார். இன்னும் நாம் இருக்கிறோம். இன்னும் அவர் நமக்குள்ளே ஜீவனை தந்து வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கத்தரை ஆனால் 8 என்பது வேதத்தின்படி அது ஒரு புதிய ஆரம்பம். ஆண்டவர் 6 நாட்கள் சிருஷ்டித்து 7வது நாளிலே எல்லாவற்றையும் பார்த்து ஓய்ந்திருந்து 8வது நாளிலே மனிதனுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை செய்தார், கொடுத்தார். இந்த 8வது மாதம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பமாக என்ன செய்யணும், இருக்கணும். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் சொன்னார் 8வது நாளிலே விருத்த சேதனம் பண்ணி அவன் எனக்கு சொந்தம் என்று சொன்னார். அல்லேலூயா. எத்தனாவது நாளில் விருத்த சேதனம் பண்ணணும்? 8வது நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களை தேவன் தம்முடைய பிள்ளைகளாக உரிமை பாராட்டுகிறார். அல்லேலூயா. 8-2 பிரிச்சா என்ன வரும்? கரெக்டா யாராவது சொல்லிடலாம் பார்ப்போம். 8-2 பிரிச்சா என்ன வரும்? 0 வரும். இது நல்லா தெரிஞ்சுங்க. இந்த 8வது மாதத்துல நான் ஒன்றும் ஆண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, 2 0. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லை. 0க்கு மேல 0 தூக்கி வச்சிங்கன்னா இப்ப அந்த இடத்துல யார் வந்துருவா? நான் தான் அவனுக்கு எல்லாருன்னு சொல்லி அவரே வந்துருவார். அல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டுக்கு கொடுத்ததான வாக்குத்தத்த வசனத்தை வாசித்துட்டு நம்ம அடுத்தது நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கலாம். சங்கீதம் 40வது அதிகாரம் 34. அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். நிறைய வசனத்தை நம்ம படிச்சிருப்போம். கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவானா இருக்கும். இங்க என்ன இருக்கு? வைக்கிற மனுஷன். எனக்கு கவனிங்க. 2 தினத்துல மையோடு பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், அந்த வைக்கிற என்ற அந்த வார்த்தையை நீங்க கொஞ்சம் ஆழமா நீங்க பார்த்தீங்கன்னா, சில பேர் சில காரியத்துக்காக உயிரை கூட என்ன செய்வாங்க, பணைய வைப்பார்கள். உடமைகள் என்ன செய்வாங்க, பணைய வைப்பார்கள். சூதாட்டத்துல பொருளாதாரத்தை என்ன செய்வாங்க, பணத்தை பணைய வைப்பாங்க. ரம்மி விளையாட்டுன்னு இப்போ ஆன்லைன் சூதாட்டம் என்ன செஞ்சிருக்குது, வந்திருக்குது. கடந்த மாதத்துக்கு முந்தின மாதம் என்று நினைக்கிறேன், ரேவதி மருத்துவமனையில மேனேஜிங் பொறுப்பு இருந்ததான ஒரு தம்பி, அது ரொம்ப நெருக்கமான தம்பி, மேரேஜ் ஆகி ஒரே ஒரு கை குழந்தை, 4 மாதம் கை குழந்தை. வீட்டுக்கே தெரியாம இந்த ரம்மி விளையாட்டுல அவன் ஈடுபட்டுக்கிறான். சொந்த மச்சான்ட்டு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல என்ன செஞ்சிருக்கா, கடன் வாங்கியிருக்கிறான். வாங்க எங்கெல்லாம் இடம் இருக்குதோ எல்லா இடத்துல என்ன செஞ்சிட்டான், வாங்கி ரம்மி விளையாடி ஒரு குறிப்பிட்ட சமயத்துல இதுக்கு மேல நம்மளால என்ன செய்ய முடியாது, சமாளிக்கவே முடியாது, யாருக்கும் பதில் சொல்லவே முடியாது. ஊரை விட்டு ஓடுறதா என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிக்கிறப்ப தற்கொலை செய்து கொண்டு இறந்து போய்விட்டார். இதே பக்கத்துல தான் அடக்கப்பட்டு இருக்கிறோம். ஏன் நல்ல கவனிங்க, எதன் மேல உங்க நம்பிக்கையை நீங்கள் வைக்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் அங்கு வாழ்வா சாவா என்பது நிர்ணயிக்கப்படுகிறது. நல்ல கவனிங்க, ஒரு சூதாட்டத்துல இப்ப நம்ம தோத்துட்டோம், அடுத்தது என்ன செஞ்சிடலாம், ஜெயிச்செல்லாம் நம்பி வைக்கிறான். அடுத்ததும் தோத்துறான், அடுத்தது யோசிக்கிறான், இல்ல இந்த மாதிரி என்ன செஞ்சிடலாம், அடுத்ததை சேர்த்து பிடிச்சிடலான்னு சொல்லி கட்டுறா, போயிடுது. அப்புறம் கடன் வாங்கி என்ன செய்யறான், நம்பிக்கை இல்லை, கிடைக்குமா கிடைக்காதா, ஜெயிப்போமா தோப்போமா, வருமா வராதா, நிற்குமா போகுமா, 1000 கேள்விகள் உள்ளதான ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூதாட்டத்தின் மேலேயே நம்பி கடன் வாங்கி என்ன செய்யறான், காட்டுறான். ஆண்டவர் சொல்றாரு, நாசி இல்ல சுவாசம் இல்ல மனுஷனை நம்புவதை பார்த்து கர்த்தர் பற்றுதலா இருப்பது நலம். இந்த பைபிளுடைய மைய வசனம் அதுதான். நல்ல கவனியே, இந்த வேதாகமத்துடைய மைய வசனம், நடு வசனம். அந்த வாசிச்சு பாருங்க, 118:8. சங்கீதம் 118:8. நல்ல கவனிங்க, பைபிளுடைய நடு வசனம் எது கேட்டா நல்ல ஞாபகத்தில் வச்சு எதுதான், இதுதான். அந்த வசனத்துல நடு வார்த்தை எது சொல்லுங்க,
அந்த வசனத்தினுடைய நடுவார்த்தை கர்த்தர். அதெல்லாம் புரிஞ்சுங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையினுடைய மையம் யார் தான்? கர்த்தர் தான். நம்ம வாழ்க்கையினுடைய நம்பிக்கை யார் தான்? அவர் தான். கர்த்தரையே தன் நம்பிக்கையாக அப்படின்றப்ப கர்த்தரை தன் நம்பிக்கையாக என்ற வார்த்தைக்கு அர்த்தம் வேற, கர்த்தரையே தன் நம்பிக்கையாக என்ற வார்த்தைக்கு அர்த்தம் வேற. கர்த்தரையே என்ன? அவர்தான், அவர் மட்டும்தான். காடு சொல்லும் அவர் மட்டும்தான், அவரை தவிர வேற யாரும் இல்லை. கர்த்தரை நம்பிக்கை வச்சிருக்கிறேன். இப்ப கொஞ்சம் பொருளாதாரம் இருக்கு, பார்த்துக்கலாம். ஒண்ணுமே இல்லாத சமயத்தில் வரும்போது அப்ப முழுசா யாரு சார்ந்துக்கலாம்? கர்த்தரை சார்ந்துக்கலாம். இப்ப கொஞ்சம் பலன் இருக்குது, எப்படியாவது பிடிச்சி எழுச்சிருவேன். இப்ப அளவே தூக்கி விடுதுன்னு கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. சுத்தமா மயங்கி விழுந்த பிற்பாடு அப்புறம் நான் என்ன செஞ்சுக்கிறேன்? கேட்டுக்கிறேன். இல்ல, தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தில் நீங்கள் இருக்கிற நம்பிக்கை யார் மேல வைக்கணும்? கர்த்தர் மேல வைக்கணும். அது இல்லாத காலத்திலேயே நம்பிக்கை யார் மேல வைக்கணும்? கர்த்தர் மேல வைக்கணும். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை. நல்லா கவனிங்களேன். நீங்க கர்த்தரை நம்பும் போது, அவர் மேல உங்களுடைய முழுமையான நம்பிக்கையை வைக்கும் போது, தோற்று போவதற்கு 1000 வாய்ப்புகள் இருக்கும். தோற்று போவதற்கு 1000 வாய்ப்பு இருக்கும். ஆனாலும் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டீங்க? தோற்று போக மாட்டீங்க. விழுந்து போவதற்கு 1000 வாய்ப்புகள் இருக்கும். ஆனாலும் ஒருபோதும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? விழுந்து போக மாட்டீங்க. அவமானப்படுவதற்கு 1000 வாய்ப்பு இருக்கும். ஆனாலும் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டீங்க? அவமானப்பட மாட்டீங்க. நீங்க சங்கீதம் 40வது அதிகாரம் 4வது வசனத்துக்கு மேல உள்ள வசனத்தை வாசிங்க. 2வது வசனத்தை, பயங்கரமான குழி என்னை. இப்ப ஒரு காட்சி அவங்க கண்களுக்கு முன்னாடி பாருங்க. யோசிப்பு ஒரு குழியில என்ன செஞ்சுட்டாங்க? போட்டுட்டாங்க. குழியில போட்ட பிற்பாடு அவன் மேல பார்க்கும்போது மேல எத்தனை பேர் பார்த்துருக்கிறாங்க? 10 பேர் மேல என்ன செஞ்சிருக்கிறாங்க? பார்த்துருக்கிறாங்க. ஒரு சொப்பனம் எப்படி நிறைவேறும் பார்க்கலாம். பயங்கரமான குழி, ஒலையான சேரு, தன்னை தூக்கி விட அந்த இடத்துல யாருமே இல்லை. உடன்பிறந்தவர்கள் அத்தனை பேரும் சொந்தங்களா என்ன செஞ்சுட்டாங்க? மாறிட்டாங்க. ஆனா அந்த செகண்டே அவர்களில் ஒருவனை ஆண்டவர் எழுப்பி என்ன செய்யறாங்க? தூக்குறாங்க. அல்லேலூயா. அப்ப எவ்வளவு பெரிய குழியில விழுந்தாலும் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைத்திருந்தபடினால, எவ்வளவு கடினமான அந்த பாதையில நடந்தாலும், சிறைச்சாலைக்குள்ள அவன் இருந்தாலும், வசனம் சொல்லுது, விலங்குகளினாலே அவனை ஒடுக்கினார்கள், இரும்பிலே அவன் வாழ்வு அடைபட்டிருந்தது யோசிப்பு பற்றி சொல்லுது. ஆனாலும் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைத்திருந்தபடினாலே கடைசி எப்படி முடியுதுன்னா, பார்வோன் தன் ஆஸ்திகளுக்கெல்லாம் அவனை அதிபதியாக மாற்றினான். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தினான். பார்வோன் தன் ஆஸ்திகளுக்கெல்லாம் அவனை அதிபதியாக மாற்றினான். கர்த்தரையே தன் நம்பிக்கையாக சொன்னது யாருங்க? அந்த அதிகாரத்தில் படிச்சு பாருங்க. மேல இந்த வார்த்தையை சொன்னது யாரு? தாவீது. எல்லாம் என்ன கவனிங்க. தாவீது குறித்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இங்கதான் சொன்னேன். வசனம் சொல்லுது, அமிர்தாப் நகசோனை பெற்றான், நகசோன் சொல்மோனை பெற்றான், சொல்மோன் சொல்லுங்க ராகாப் இடத்தில் போவாசை பெற்றான். நல்ல கவனிங்க. ராகாப் யாரு? ஒரு புறஜாதி பெண். இப்ப இந்த போவாஸ் அப்பா மாதிரியே ஒரு செகண்ட் யோசிச்சு ஒரு புறஜாதி பொண்ணு கல்யாணம் பண்றான். யாரு? ரூத். அவளும் ஒரு புறஜாதி பெண் தான். இப்ப இந்த ரூத்து யாரை பெற்றெடுக்கிறா? ஈசாயை பெற்று. ஈசாய் தாவீது. இங்கெல்லாம் மணிமாருடைய பேர் வந்துச்சு, இங்கேயே மணிமாருடைய பேர் வரல. இங்கேயே மொட்டையா ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான் இருக்கு. கவனிங்க. ஈசாய் என்பவன் சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல. என்ன வம்சமே தெரியும். ஒட்டுமொத்தமான அந்த பெத்லகேம்ல இவர்கள் ஒரு மிகப்பெரிய ஜமீன். நம்ம ஊர் பாசல சொன்ன யாருங்க? ஜமீன். நீ ஈவன் போவாச கூட நீங்க பாருல, போவாசோடைய வயல்ல எவ்வளவு பேர் என்ன செஞ்சாங்க? வேலை செஞ்சாங்க. அதுல கதிர் பொறுக்க வந்த ஒருத்தியை தான் அவங்க செய்யறா, கல்யாணம் பண்றான். இந்த போவாசுடைய பையன் தான் யாரு? ஈசாய். அப்ப இந்த ஈசாய்க்கு எல்லாம் சொந்தம் தானே, மிகப்பெரிய செல்வாக்குள்ள ஒரு மனுஷன். அப்ப இஸ்ரவேல் தேசத்துல மூப்பரெல்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை சங்கம் என்று ஒன்று இருக்கும். அந்த ஆலோசனை சங்கத்துக்கு தலைவன் யார்? இந்த ஈசாய். இந்த ஈசாய் அந்த ஆலோசனை சங்கத்துக்கு தலைவனாக இருக்கும்போது அங்க உள்ளவங்கெல்லாம் இவருடைய வம்ச வரலாறை ஆராய்ச்சி பண்ணும்போது இவங்க அப்பனும் சரியில்லை, இவனும் சரியில்லை. இவன் யாருக்கு பிறந்தவன்?
யாருக்கு பிறந்தவன்? ஒரு பிரஜாதிக்கு பிறந்தவன். ஒரு பிரஜாதிக்கு, ஒரு யூதருக்கும் பிறந்தவன். கலப்பு திருமண வகையிலே வந்தவன். இவன் எப்படி இந்த ஆலோசனை சங்கத்துக்கு தலைவனாய் இருக்கலாம் என்று சொல்லி உடனடியாக மூப்பெல்லாம் ஆலோசனை சங்கத்தை கூட்டி இவருடைய பதவி என்ன செஞ்சுட்டாங்க? பதவியிலிருந்து தூக்கிட்டாங்க. நடந்த வரலாற்று சம்பவம். இப்ப அது கூட முடிஞ்சா பரவாயில்ல. அடுத்து எங்க வர்றாங்கன்னா, இந்த ஒரு பிரஜாதிக்கு பிறந்தவன் ஒரு யூத பெண்ணை எப்படி கல்யாணம் பண்ணலாம் என்று சொல்லி அவருடைய மனைவியையும் அவரை விட்டு பிரித்து வைக்கிறார்கள். அப்பொழுது அவருடைய மனைவிக்கு 7 குமாரர்கள். எப்பொழுது பிரித்து வைக்கும் போது 7 குமாரர்கள். இப்பொழுது மனைவியை பிரிந்தவனாக இந்த ஈசாய் இருக்கும் பொழுது ஈசாய் யோசிக்கிறான், வேற மாதிரி இப்ப நான் ஒரு பிரஜாதி பெண் என்ன செய்ய போறேன், மீண்டும் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லி தன்னுடைய வீட்டில் உள்ள ஒரு வேலைக்காரியை கூப்பிடுறான். வேலைக்காரியை கூப்பிட்டு, இந்த தேதியில உனக்கு எனக்கும் திருமணம், நீ ரெடியா இரு. இந்த திருமணத்துக்கு பிற்பாடு அவங்க சங்கத்தை கூப்பிட்டாங்க. கூட்டி நீ எப்படி ஒரு பிரஜாதி பெண்ண நீ கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி என்ன கேட்பாங்க. அப்போ நான் மோசேயுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சு தள்ளுதல் சீட்டை கொடுத்து உன்னை நான் தள்ளி விட்டுட்டேன்னா, மோசேயுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படுத்தது மட்டும் என்னை தூக்கி திரும்ப எங்க வைப்பாங்க? பதவியில வைப்பாங்க. நல்லா புரிஞ்சுங்க, இந்த உலகத்துல பதவியில இருந்தவன் பிஜேபியில சேர்ந்தாவது பதவி கிடைக்குமான்னு சொல்லி பார்ப்பான். கொள்கையெல்லாம் என்ன செய்ய மாட்டான், எதையும் யோசிக்க மாட்டான். அது இப்போ உள்ளது கிடையாது, அப்போ உள்ளது. இல்லாமல் இப்படி சூப்பரா ஆலோசனை பண்ணிட்டாரா, இந்த வேலைக்காரம்மா போய் இது யார்கிட்ட சொல்லியாச்சு, இவன் ஒய்ஃப் கிட்ட சொல்லியாச்சு. கரெக்டா கல்யாணத்து அன்னைக்கு வேலைக்காரி வேஷம் போட்டுட்டு யார் வரா, ஒய்ஃபே வரா. இப்ப 2 பேருக்கும் எல்லாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க எப்படி தெரியாதான் கேட்பீங்க. எப்பயுமே நீங்க யூதருடைய திருமணம்லாம் பாத்தீங்கன்னா இரவுல இருளான நேரத்தில் தான் நடக்கும், முக்காடு போட்டு தான் நடக்கும். ஒருத்தரோட சீக்கிரம் சீக்கிர பார்க்க முடியாது. நீங்க லேயாத விஷயத்துல கூட அடுத்த நாள் காலையில தான் மாமா இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி அவன் ஓடி வந்து என்ன செய்யறான், கேட்கறான். இதெல்லாம் நீங்க எப்ப பார்க்க முடியும், அப்பதான் பார்க்க முடியும். இதே மாதிரி நடந்த சம்பவம் தான். ஆனா அடுத்த நாள் அவன் அங்கே இல்லை, வேலைக்காரியே என்ன செஞ்சுட்டான், வந்துட்டா. ஆனா இவனுக்கும் நடந்த ஒரு வேலைக்காரிக்கும் இவனுக்கும் அல்ல, இவனுக்கும் மனைவிக்கு நடந்தது. சில மாதங்களுக்கு பிற்பாடு இவனுடைய மனைவி கன்சீவ் இருக்கிறத பார்த்த உடனே எல்லாம் கல் எடுப்பாங்க பாத்தீங்களா, யூத குலத்துப்படி அப்படி எல்லாம் கையில கல் எடுத்துட்டு கூட்டி வச்சு நிற்கும் போது, அப்பொழுது இந்த வேலைக்காரி உண்மையை சொல்லுகிறார், மனைவியும் உண்மையை சொல்லுகிறார். ஆனாலும் ஈசாய் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவள் எனக்கு வேண்டாம், இவளுக்கு பிறக்கிற பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் அது என்னுடையது அல்ல. ஒருவேளை எனக்கு ஒரு குமாரன் பிறந்தால் அவன் தள்ளப்பட்ட கல். அவன் யாரு, தள்ளப்பட்ட கல், அவன் எனக்கு சொந்த இல்லைன்னு. அதே மாதிரி ஒரு பையன் பிறந்தா, பையன் பிறந்த பிற்பாடு பையனை குமாரனாக அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. பையனை அடிமையா மாற்றி அவனை ஆடு மேய்க்க விடுது, மாடு மேய்க்க விடுது, மற்ற காரியங்களை செய்வது. சிறு வயதிலிருந்தே தாவீது மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டான். என் சிறுமையை கொன்னோக்கி பார்த்திரையா. அவனுடைய சங்கீதங்கள்லாம் அவன் பட்ட வேதனை, அவன் அடைந்து கொடுமை, தன்னுடைய பிறப்பிலிருந்து அவன் அனுபவித்ததானே அந்த சிறுமை இருக்கிறது. அது நம்ம யாருக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. எல்லாம் பார்க்கிறவங்களாம் இவன் ஈசாய்க்கு பிறந்தவன்னு சொல்றதுனால ஈசாய்க்கு மன வேதனை. இவன் எப்படி ஆகியும் என்ன செய்யணும், சாகணும்னு சொல்லி அடர்ந்த காட்டு தடுதுல சிங்கம் புலி இருக்கிற ஏரியாவில் ஆடுகளை ஓட்டிட்டு போன்னு சொல்லி அனுப்புறாங்க. ஒரு சிங்கமோ புலியோ ஒரு அடிச்சு கொண்டுட்டா நம்ம எப்படி இருக்கலாம்? இப்ப அடுத்தது யாரும் இவனை பத்தி பேச மாட்டாங்க, நமக்கு எந்த அவமானமோ இல்லையே என்று சொல்லி ஈசாய் திட்டமிட்டு அனுப்புறான். ஆனா சிங்கம் தான் செத்துச்சு, கரடி தான் செத்துச்சு. கர்த்தர் இவனோடு கூட இருந்தார். கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைத்தனர். தன் தாயை நம்பவில்லை, தன் தகப்பனை நம்பவில்லை. சங்கீதம் 27:10 சொல்லுகிறது, என் தாயும் என் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் என்றிருக்கும். ஆனா மூலப்படியில என்னை கைவிட்டார்கள், கர்த்தர் என்னை சேர்த்துக் கொண்டார்கள் இல்லையா சொல்லுவா, கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அப்படியே இவன் சிறு வயதுல இவன் வீட்டுல தங்கத்துக்கு இவருக்கு இடம் இல்லை. பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடுகள்ல அவுட் ஹவுஸ்னு ஒன்று வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த வேலைக்காரங்க ஆடு மாடு மேய்க்கிறவங்களாம் தங்கறதுக்காக வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இவனுக்காக ஒரு வீட்டுக்கு பின்னாடி ஒரு இடம் அவுட் ஹவுஸ், அங்கதான் தங்குவான். தனிமை தனிமை தனிமையில தான் அவன் என்ன செய்யறான்,
ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறான், பாட ஆரம்பிக்கிறான். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுட்டு அப்படியே வாசிச்சு ஆண்டவர் என்ன செய்யறா, தண்ணீர் எல்லாம் சாதாரணம், இவன் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நிமிஷம் இல்லைங்க. இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில ஆண்டவரோட பார்த்துட்டே இருக்கிறார். இவனை உயர்த்துவதற்காக ஒரு நேரத்தை வச்சுட்டே இருக்கிறார். நம்மில் இப்படிப்பட்ட சூழல்ல கடந்து போகிற யாரா இருந்தாலும், இப்படிப்பட்ட அனுபவத்தை நீங்க அடைந்த யாரா இருந்தாலும் ஒன்று சொல்ற, கர்த்தர் உங்களை பார்த்துட்டே இருக்கிறார். அந்த ஏற்ற காலம் ஒன்று வர்ற வரைக்கும் அவருடைய பலத்தை கைக்குள்ள இருங்க. ஒரு நாள் ஒரு திடீர்னு என்ன செய்வார், உயர்த்துவார். என்னாச்சுன்னா, ஒரு நாள் திடீர்னு ஆண்டவர் சாமுவேலை பார்த்து, நீ ஈசாய் வீட்டுக்கு என்ன செய் போ. ஏன் ஆண்டவரே, ஈசாயின் குமாரனில் ஒருவரை நான் எனக்கு என்ன செஞ்சேன், தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். இப்ப எங்க வரான், இங்க வரும்போது ஏற்கனவே சவுல் என்னை கொண்டு போட்டுருவான்னு சொல்லி பயந்து இப்ப பலி விருந்துக்கு வருகிறேன் என்று சொல்லிட்டு வரான். பலி விருந்துன்னா இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற 12 கோத்திரங்கள்ல இருந்து எல்லா மூப்பர்களுமே என்ன செஞ்சிருவாங்க, வந்துருவாங்க. ஊரே கூடிடும், பெரிய விழா மாதிரி. அப்ப இவன் பெத்லகேம் வரான உடனே இந்த ஆலோசனை சங்க தலைவர்களுக்கு பயம் வந்துச்சு. ஏதோ சம்திங்கிறாங்க, ஈசாயனுடைய குடும்பத்துக்கு விரோதமா நம்ம இப்படி பிரிச்சு வச்சது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஏதோ தெரிஞ்சு போயிடுச்சு போல. சாமுவேல் வரான்னு சொல்லி எல்லாம் தத்தளிப்போட வசனம் சொல்லுகிறது. சாமுவேலை பார்த்தோன்னு என்ன செய்யறாங்க, எல்லாரும் தத்தளிப்போடு சமாதானமா, நீங்க வருகிற காரியம் சமாதானமானு பயந்து போய் கேட்கிறாங்க. சாமுவேல் சொல்றார், சமாதானம் தான், நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க, பலிவிருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கள், உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், ஈசாயின் குமாரனை என்ன செய்யுங்க, பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப என்னாச்சுன்னா, பலி விருந்து தன்னுடைய கரத்துல ஆண்டவர் கொடுத்ததான அந்த அபிஷேக தைலம் நிறைந்ததான அந்த கோல், அந்த கொம்பு எடுத்துட்டு வந்திருக்கிறா. இப்ப ஈசாயுடைய குடும்பத்துல ஒவ்வொருவரா வர சொல்லி பாக்குறா. அப்படியே வரிசையா வராங்க. முதல் குமாரனை பார்த்தவொடனே இவனுக்கு பயங்கரம், இவன் தான் ஆள் எப்படி இருக்கிறா, கட்ட மஸ்தா இருக்கிறான், நல்லா உயரமா இருக்கிறான், பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறான், அவனுக்கு எல்லாமே எப்படி ஆம்ஸ் நல்லா இருக்குது, 6 பேக் இருக்குது, இவனா தான் அது கூட சொல்லி அப்படியே எழுச்சிட்டான். ஆனா சொல்ல உட்காரு. இப்படியே இந்த எலியா முட்டி போட்டு எழுந்திரிச்சு போய் பாருன்னு சொல்லி வேலைக்காரன் அனுபவம் பார்த்தீங்கன்னா, வேலைக்காரன் நோ சார் நோ சார் எத்தனை முறை சொல்லுவார், 7 முறை சொல்லுவார். அப்போ ஒவ்வொரு முறையும் குளிச்சு தன்னுடைய முகம் ஒழுங்காலில் பட குனிந்து அப்படி என்ன செய்வார். அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் அந்த 7 பேரும் கடந்து போகும்போது கோல எடுத்து செய்வார். 7 பேரும் அப்படி ஒரு ராஜ குடும்பத்துல பிறந்த ராஜகுமாரன் போல எப்படி இருக்கிறாங்க, அழகா இருக்கிறாங்க. 7 பேர் கடந்து போன பிற்பாடு அப்ப ஆண்டவரோட உட்கார வச்சுட்டாரு. ஈசாயை கூப்பிடுறா, என்ன சொன்னது கரெக்ட் தானே, ஈசாய் கிட்ட எனக்கு அப்படி இருக்குமானே இல்லைன்றா. ஒழுங்கா சொல்லு, என்னன்னு இந்த பிரச்சனை எல்லாம் விசாரிக்கும் போது, ஆமா அவன் தள்ளப்பட்ட கல்ல, அவனை நான் எனக்கு என்ன செய்யல குமாரனை, நீ என்ன குமாரனை அவனை ஏத்துக்கிறது, அவன் யாருடைய குமாரன். அங்கதான் நம்ம மத்திய 1ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமின் குமாரனான தாவீதின் குமாரனாகி தேவனே அவனை என்ன செய்யறாரு, தகப்பன் தன்னுடைய இயேசு கிறிஸ்துக்கு தகப்பனா என்ன செய்யறாரு, பதிவிடுறார், பேர்பட்டார். நீ என்ன சொல்ற, அவன் எங்க இருந்தாலும் அவனை என்ன செய்ய, அவன் வந்தவன் நான் என்ன செய்வேன். எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க, பலி விருந்துலாம் எல்லாம் ரெடி ஆகி இப்ப சாப்பிட்றதுக்கு எல்லாம் எப்படி இருக்கிறாங்க. இந்த கிராமத்துல அசனம் சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஊரே கூடி சாப்பிடுவேன். அந்த மாதிரி ஒட்டுமொத்தமான ஊருக்கும் கடா வெட்டி விருந்து பண்ணியாச்சு. இப்ப சாமியல் அந்த தொடங்கினா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், எல்லாரும் சாப்பிட முடியும். இப்ப சாமியல் கண்டவங்க சொல்ல, எனக்கு இன்னும் ஒருத்தர் சார் அவன் வர்ற வரைக்கும் நான் இங்க இருக்க மாட்டேன், இவன் போய் எங்க உட்காந்துட்டான், ஹோட்டல்ஸ்ல யாரும் உட்கார இடத்துல தாவீது எப்பயும் உட்கார பார்த்தீங்களா, அவன் வீட்டுல போய் உட்காந்துட்டான். இப்ப இந்த தாவீதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒட்டுமொத்தமான ஊரும் அத்தனை திசையை நோக்கி ஓடுறாங்க. ஊர்ல இப்ப ஒரு பயலும் இல்லை. ஏன்னா யாரும் வந்தாதான் நடக்கும் விழா, தாவீது வந்தாதான் நடக்கும். அவ்வளோ பேரும் போய் யாரை தேடுறாங்க, யாருமே தெரியாத இருந்த ஒரு மனுஷனை ஒட்டுமொத்தமான அந்த ஊருக்கே தாவீது எவ்வளவு மேன்மையானவன் என்று சொல்லி கர்த்தர் எல்லாரையும் ஓடுங்கிறார், தேடுங்கிறான்னு சொல்லி என்ன செஞ்சார், அனுப்பிட்டாரு. இப்ப தாவீது அங்க தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வராங்க. தாவீது தூக்கிட்டு வராங்க. தாவீது வந்த உடனே வசனம் சொல்லுது, சாமுவேல் எழுந்துன்னு இருக்கும். தாவீது பார்த்தவன் யாரும் எழுப்புறா, சாமுவேல் எழுப்புறா. அவன் தாவீதை மட்டும் பார்க்கலைங்க, தாவீதுக்கு பக்கத்துல நிக்கிற ஆண்டவரை பார்த்தா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்படி சொல்றாருன்னா, சாமுவேலே நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணி, எப்படி காட்டுறாரு,
இவனை. இந்த வாக்கியம் நல்லா கவனிங்க. அவனே சொன்னா ஆண்டவர் அங்க அவனை அடையாளம் காட்டுற அர்த்தம். இவன் சொன்னா இவர் ஷோல்டர்ல அவன் மேல என்ன செஞ்சிருக்கிறாரு, கை போட்டு எழுந்து இவன் என்ன செய், அபிஷேகம் பண்ணு. பாருங்க, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணின இந்த சாமுவேல் மிகப்பெரிய நியாயாதிபதி. இவனை பார்த்தா அந்த ஊரை என்ன செய்யும், நடுவு அப்பேற்பட்ட ஒருவன் தாவீதை பார்த்தவன் என்ன செய்யறான், எழும்புறவன் ஆண்டவர் சொல்ல இவன் என்ன செய், அபிஷேகம் பண்ண. இவனை அபிஷேகம் எல்லாருக்கும் ரெடி பண்றான். இல்லையா சொல்லுவோமா? எவ்வளவு பெரிய காணோம். அப்பா மதிக்கல, ஊரு மதிக்கல, உலகம் மதிக்கல, சகோதரர்கள் ஒரு பயனும் என்ன செய்யல, மதிக்கல. ஆனா அபிஷேகம் பண்ணிட்டு சுவாமியில் என்ன இதெல்லாம் யார்கிட்ட என்ன செய்யல போயிட்டா. அடுத்து என்ன தெரியுமா, இவ்வளோ கணத்தை ஆண்டவர் கொடுத்து கூட இன்னும் குடும்பம் அவனை அங்கீகாரம் பண்ணல. திரும்ப எங்க அனுப்புறாங்க அவங்களுக்கு தெரியுமா, தேவ பிள்ளையே ஆண்டவர்கள் கூட இருக்கிறார்னு தெரிஞ்சோம், ஆண்டவர்களை நேசிக்கிறான்னு தெரிஞ்சோம், ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிறான்னு தெரிஞ்சோம், ஆண்டவர்கள் மேல பிரியமா இருக்கிறான்னு தெரிஞ்சோம், சொல்வதை தெரிஞ்சோம். நம்முடைய குடும்பத்தார் நமக்குரிய அங்கீகாரத்தை நிச்சயமா என்ன செய்ய மாட்டாங்க, கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஐயோ ஆண்டவரே, அவங்க கண்ணுக்கு முன்னாலதானே நீர் என்ன அபிஷேகம் பண்ணி, அவங்க கண்ணுக்கு முன்னாலதானே நீங்க சாமியாரை கொண்டு வந்து என்ன அடையாளப்படுத்தினீர், அவங்க கண்ணுக்கு, ஆமா அவங்க கண்ணுக்கு முன்னாலதான். இன்னும் சில காலம் நீ என்ன செய், இப்படி இரு என்று சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட காலம் வருது, ஒரு குறிப்பிட்ட காலத்துல இப்ப சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆளை தர்றாங்க. அந்த நேரத்தில் ஒரு நாளும் இல்லை. இஸ்ரேல் அந்த தேசத்துல சாப்பாடு கொடுக்குறது உடன்பிறப்பு யாராவது இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், கொடுத்து அனுப்ப முடியும். நல்லா புரிஞ்சுக்கி. அப்ப கூட பிறந்த இவனை தேடி பிடிச்சி இவன் கையில எதை கொடுத்து அனுப்புறாங்க, சாப்பாடு கொடுத்து அனுப்புறாங்க ராணுவத்துக்கு. அங்க போனா 7 பேரும் எல்லாம் மிலிட்ரியில் அப்பாயிண்டட், எல்லாம் பெரிய பொசிஷன்ல இருக்கிறாங்க, அதிகாரத்துல இருக்கிறாங்க. போய் சாப்பாடு கொடுக்கும்போது ஒரு சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம் தெரியுமா, என்னை ஜெயிக்கிறவனுக்கு எங்கள் தேசமும் எங்கள் ஜனமும் எப்படி இருக்கும், அடிமையா இருக்கும். என்னை ஜெயிப்பதற்கு இஸ்ரவேல் தேசத்தில் யாராவது இருக்கிறார்களா என்று சொல்லி இஸ்ரவேல் தேசத்தை மாத்திரமல்ல, இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரை ஒருவன் நிந்திக்கிற சத்தம் கேட்டது. திரும்பி பார்க்கிறான், மலைக்கும் மடுக்கும் உள்ள வித்தியாசம். மலை மாதிரி மொத்தம் என்ன செய்யறான், நீங்கிறான். அது எத்தனாவது நாள் தெரியுமா, 40வது நாள். கடந்த 39 நாட்கள் இதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சிருக்கிறார், நிந்திச்சிட்டு இருக்கிறார். ஏன் ஆண்டவரோட 30வது நாள் கொண்டு வந்திருக்கலாம், 38வது நாள் கொண்டு வந்திருக்கலாம், கொண்டு வரல. கரெக்டான 40வது நாள் என்ன செய்யறாரு, கொண்டு வர்றாரு. அதனாலதான் தாவீது சொல்றார், நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம். அந்த சரியான டைம்ல தாவீது வரான். திரும்பி பார்க்கறான். திரும்பி பார்த்தோன்னே அவன் சைஸ் எல்லாம் பார்க்கலைங்க, அவன் பேசுன அந்த வார்த்தை என்ன செய்யறான், கேட்கிறான். இஸ்ரவேலின் தேவனை நிந்திப்பதற்கு விருத்த சபனம் இல்லாத இந்த பெரிஸ்தன் ஏமாத்துறோம். நான் போறேன், அவன் சீக்கிரம் யாரும் என்ன செய்ய முடியாது, போயிட முடியாது. ஏன்னா ஒட்டுமொத்தமான தேசமே அடிமையாயிடும். நல்லா புரிஞ்சுங்க. இவன் தோத்துட்டான்னா இது இவனுடைய தோல்வி அல்ல, இவன் தேசத்தினுடைய தோல்வி. அப்ப இதுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்குது. நேரா போறான், தளபதி கிட்ட போறான், அப்படியே போறான், அப்படியே பாக்குறான், நீ யாருடையவன் கேட்கறான். அதெல்லாம் இருக்கட்டும், இவனை ஜெயிச்சு இவனை கொல்றவனுக்கு என்ன செய்யப்படும், ராஜா தான் பொண்ணை தரான் இருக்கிறாரு, ராஜா தான் பொண்ணை, அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஜெயிக்கிறேன் அடுத்தப்ப நேரம் ராஜாட்ட கூட்டு போயிட்டாங்க. ராஜா அவனை பாக்குறான், அங்க உள்ள அவனையும் பாக்குறான். அவன் சைஸ் வேற, உன் சைஸ் வேற, அவன் வயசு வேற, உன் வயசும் வேற, அவன் சிறு பிராயத்துல இருந்தே யுத்தம் வேற, நீ இப்பதான் என்ன செஞ்சிருக்க வந்திருக்கிற. அவன் ஒருவேளை மிஸ் ஆச்சுன்னா அவ்வளவுதான், தவறி விழுந்தானாலே அடிக்கிற நீ என்ன செஞ்சிருவேன், நசிக்கிடுவேன், உன்னால ரொம்ப கஷ்டம் சொல்றான். எவ்வளவு எடுத்து சொல்றான். அப்ப தாவீது சொல்றான், இப்படித்தான் ஒரு விசை ஒரு சிங்கம், ஒரு விசை ஒரு கரடி, நான் போய் அதை என்ன செஞ்சிட்டேன், ரெண்டையும் கொண்டுட்டேன். அவைகள் ஒன்றை போல அந்த பெருசு எனக்கு என்ன செய்வான் ஈர்ப்பான்னு சொன்ன உடனேதான் இப்ப இவருக்கு என்ன வருது, இவன் தெளிவா புரிஞ்சுட்டான். கர்த்தர் யார் கூட இருக்கிறாரு, தாவீது கூட இருக்கிறாரு. சாதாரண மனுஷன் சிங்கத்தையும் கரடியும் என்ன செஞ்சிருக்க முடியாது. ஏன்னா நீங்க சவுல் புரிஞ்சுங்க, சவுல் சாதாரணமான மனுஷன் இல்ல. இதனாலதான் தாவீது சவுல கடைசி வரைக்கும் மதிச்சான். ஏன் தெரியுமா, அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் சவுல்
வேற இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. தீர்க்கதரிசிகள் ஒருவனோ என்று சொல்லுகிற அளவுக்கு ஆவிக்குரிய ஜீவியம் அவனுக்கு இருந்த காலம் ஒன்று இருந்துச்சு. இப்ப இவன் சொல்ல இவன் கூட இருக்கிற கர்த்தரை பார்த்து அங்கீகாரம் பண்ணலாம். இல்லைன்னா ஒருபோதும் சவுல் இப்படி ஒருவனை அனுப்ப மாட்டான். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, சவுல் பலசாலிகளை யாரை கண்டாலும் உடனே தன்னிடமா என்ன செய்வானா, சேர்த்துக்கொள்ள. அப்படிப்பட்ட ஒருத்தவன் இவனை பார்க்கிறான், ஒன்னும் பெருசா தெரியல. இவருடைய பலமே என் பலனாகிய கர்த்தாவே, உமால் ஒரு சேனைக்குள் பாய்வேன் என்று சொன்ன பாருங்க, அதுதான் பலன். விருத்த சபரம் இல்லாத இந்த மனுஷன் தேவனுக்கு விரோதமா? இது எங்க நடந்துச்சு தெரியுங்களா? இதேதான் யாரும் விசாரணை பண்றாங்க, யோனத்தான் விசாரணை பண்றாங்க. எப்படி நீ பெலிஸ்த தேசத்துக்கு நீ என்கிட்ட சொல்லாம போவ? இல்லப்பா, விருத்த சபரம் இல்லாதவர்கள் நம்ம என்ன செய்யறாங்க, முற்றுகிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன், போனேன்னு சொல்றான். விருத்த சபரம் இல்லாதவர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக வரும்போது அந்த நேரத்தில் பக்தி விருத்தி, அந்த நேரத்தில் பக்தி வைராக்கியம் பாராட்டக்கூடியவர்களோடு கர்த்தர் என்ன செய்யறார், இருக்கிறார். அப்படித்தான் இந்த தாவீதை பார்த்தா நான் தெரியுது, என் மகனே நீ என்ன செய் போ, கர்த்தர் யார் கூட இருக்கிறார், கூட இருக்கிறார். தாவீதை நம்பி அனுப்பலைங்க, யாரை நம்பி அனுப்புறான், கர்த்தர் நம்பி. கடந்த காலத்துல தாவீதுக்காக கர்த்தர் செய்ததானே அந்த மகத்தான செயல்களை நம்பி இந்த சவுல் என்ன செய்யறான், அனுப்புறான். அதே மாதிரி போயிட்டு என்ன செய்யறான், கோலியாத்தை ஜெயிச்சுட்டு வரான். ஜெயிச்சுட்டு வந்த பிற்பாடு இவனை நேசிப்பான்னு சொல்லி பார்த்தா, நேசிக்க வேண்டியவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறான், கொல்லணும்னு நினைக்கிறான். ஏன் சொல்லுங்க, ஏற்கனவே பெத்த தகப்பனையே சத்துருவா மாற்றி வச்சிருந்த பிசாசு இப்ப இவருடைய வெற்றி, இவருடைய வெற்றி இல்ல, நல்ல கட்சி. இது தாவீதோடைய வெற்றி அல்ல, இது தேசத்தோடைய வெற்றி, இது சவுல் ராஜாவுடைய வெற்றி, இது சவுல் மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு கொண்டாட வேண்டிய ஒரு வெற்றி. அப்படிப்பட்ட ஒருவன் இந்த வெற்றி கொண்டாட்டத்தின் போது அங்க பாடின சில சகோதரர்களுடைய பாடலை கேட்டான். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. அவனை நம்மளுக்கு உடனே என்ன செஞ்சிச்சு, சூடு ஏறிச்சு. இவன் என்ன செஞ்சான், இவனை கொன்னுடணும்னு சொல்லி இந்த சூழ்நிலைகள்ல தாவீது மீண்டும் காட்டுக்கு என்ன செய்ய, நல்ல கவனிங்க, காடுகள்ல போய் ஒழிஞ்சுக்கிறான். ஏற்கனவே ஆண்டவர் திட்டமிட்டுதான் ஆடுகளை மேய்க்கும்படி காடுகளுக்கு அனுப்புறாரு. எங்கெங்க புகலிடம் இருக்கிறது, எங்கெங்க குகைகள் இருக்கிறது, எங்கெங்க எல்லாம் ஒளிப்படம் யாருக்கு தெரியும். முன்னாடியே என்ன செஞ்சுட்டார், முன்கூட்டியே அவனுக்கு பயிற்சி கொடுத்துட்டாரு. இப்ப திரும்ப எங்க போய் ஒளிகிறான், காட்டுக்குள்ள ஒளிகிறான். இவன் கூட 400 பேர் வந்தாங்க. யார் தெரியுமா, கடன்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தேசத்தினாலே வெறுக்கப்பட்டவர்கள், துரத்தி அடிக்கப்பட்டவர்கள், குடும்பத்தினாலே அவமதிக்கப்பட்டவர்கள், எல்லாரும் ஊருக்குள்ள வாழ தகுதி இல்லைன்னு சொல்லி யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டாங்களோ அத்தனை பேர் யார்கிட்ட வந்துட்டாங்க, தாவீதுகிட்ட வந்துட்டாங்க. தாவீது ரொம்ப பெருசா ஒன்று பெரிய லெவல்லாம் இல்லை, அங்கேயே அவன் காட்டுக்குள்ள தானே செய்யறான், சோத்துக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க. அதனாலதான் நாபால்கிட்டலாம் போயிட்டு சாப்பாட்டுக்கு ஆள் அனுப்பி வாங்கிட்டு வர சொல்லி சொன்னது பார்த்தீங்களா. சில சூழ்நிலை தண்ணிக்கு கூட அவனுக்கு என்ன இல்லை, தண்ணி கூட கிடைக்காத சூழ்நிலை தான் இருந்தான். ஆனா ஒண்ணு, கர்த்தரையே தன் நம்பிக்கையாக்கப்பட்டிருந்தான். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா. சரி, தப்பிச்சு பக்கத்து வீட்டு ராஜாட்ட போலான்னு சொல்லி பக்கத்து ஒரு ராஜா கிட்ட போறான். அந்த ராஜா பேர் ஆகீசு. அங்க போன வேகத்துல இவன் உடனே தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், அப்படியே வாயில நுர தள்ளி, தாவீது மாதிரி நீங்க உண்மையை சொல்லப்படா நடிகர் திலகப்பட்டோம்னா அதெல்லாம் சும்மா அது யாருக்கு தான் கொடுத்துருக்கணும், டக்குன்னு அப்படி கை காலம் வச்சுட்டு அப்படியே வலி போகிற மாதிரி அப்படியே வாயு வழியா நோர என்ன செய்யுது, தள்ளுது. ஆனா ராஜாட்ட சொல்றாங்க, இவனை சும்மா நினைக்காதீங்க, இவனை பத்தி தான் இஸ்ரேல் தேசத்துல பாடுறாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது, இவனை பத்தியா அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி பைத்தியத்துக்கு நம்ம ஊர்ல கொஞ்சம் பைத்திய சேஷ்டிகளை பார்க்கறதுக்கு எனக்கு நேரமா இருக்குது, முதல்ல இவனை துரத்தி விடுங்கன்னு சொல்லி அந்த இடத்துலயும் அழகா கர்த்தர் என்ன செஞ்சார், அவன் போகிற இடமெல்லாம் அவன் சந்திக்காத தோல்வி இல்லை, அவன் சந்திக்காத அவமானம் இல்லை, அவன் சந்திக்காத மரணம் இல்லை, மரண பயம் இல்லை. ஆனாலும் சொல்றான், மரண பள்ளத்தாக்குல நடந்தாலும் நான் பொருளாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், அது கோலத்தடியும் என்னை தேற்றும், தீர்ந்த நாளிலே உடைய கூடாரத்துடைய மறைவில் என்னை ஒழித்து வைத்து அவன மாதிரி தீர்ந்த நாட்களை சந்திச்ச ஒரு நபர் அந்த உலகத்துல ஒருவரை நீங்க என்ன செஞ்சிருக்க முடியாது, பார்த்துக்க முடியாது. அவன் ராஜாவான பிற்பாடு ஒரு நாள் சொந்த குமாரனே அவனை வெறுங்காலோடு துரத்துகிறான், ஊரை விட்டு ஓடுறான். இப்போ ஒரு செய்தி வருது, அப்சலோம்
கொல்லப்பட்டான், நீங்க தான் ராஜான்னு செய்தி வருது. ஆனா தாவீது ராஜா என்ன செய்யறான்? ஓன்னு அழுகுறான். வெளியில படை வீரர்கள்லாம் நிக்கிறாங்க, எல்லாம் வரவே இல்லை. நேரா யோவாப் மேல போய் சொல்றான். என்ன தெரியுமா சொன்னா? இன்னைக்கு வெளியில வந்து இப்படி ஊழியக்காரர்களோட நீங்க சந்தோஷமா சிரிச்சு பேசலன்னா சிறு வயது முதல் கொண்டு இது வரைக்கும் நீங்க அனுபவிச்ச தீங்கை விட அதிகமா நீங்க என்ன செய்வீங்க? அனுபவிப்பீங்க. பின்விளைவு மோசமா இருக்கும்னு சொல்றான். ஏன் சொல்றா? இந்த மாமனார் பார்த்தீங்களா, சின்ன வயசுல இருந்து தாவீது என்ன செஞ்சிருக்கிறார்? இவன் பட்ட எல்லா கஷ்டத்தையும் யோவாப் கண் கூட என்ன செஞ்சிருக்கிறான்? பார்த்திருக்கிறான். அதனாலதான் இப்படி ஒரு வார்த்தையை என்ன செய்யறான்? சொல்றான். இன்னொரு இடத்துல தாவீது சொல்லுவான், என் தாய் என்னை பார்த்து கற்பம் தரித்தாள். ஏன் தெரியுமா? அந்த ஊரே உன்னை தப்பா தானே செஞ்சிச்சு. ஈசாய்க்கு பிறந்தவன்னு பேசினவங்க ஒரு சிலர். ஆனா ஈசாய்க்கு பிறகுல வேற யாருக்கோ ஒருத்தருக்கு இவனை பெற்றான்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவருடைய தாயை நீங்க எந்த சீல நீங்க என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இவனே என்ன சொல்ல, என் தாய் என்னை பாவத்து கற்பம் தெரிவித்தான். அவருடைய வாழ்க்கை வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா அவனை மாதிரி சிறுமைப்பட்டவர்கள், அவனை மாதிரி மோசமான சூழ்நிலைக்கு கடந்து போன ஒருவரையும் நீங்க என்ன செய்ய முடியாது, ஒருவரையும் பார்க்க முடியாது. ஆனாலும் அவன் சொல்றான், கர்த்தரையே நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சொல்றான். இன்னொரு வசனத்தை வாசிச்சு பாருங்க. சங்கீதம் 16:8. சங்கீதம் 16வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தரை எப்பொழுது அன்புபாக வைத்திருக்கிறேன். அந்த வார்த்தை கவனிங்க, வைத்திருக்கிறேன். இப்ப நம்ம எதை வச்சிருக்கிறோம்? பல சமயத்துல படிச்ச படிப்பு அந்த சர்டிபிகேட் வச்சிருக்கிறோம். எங்கேயா வேலைக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் என்ன செஞ்சிருக்கோம்? வச்சிருக்கிறோம். கொஞ்சம் படிப்பு வச்சிருக்கிறோம், கொஞ்சம் அறிவு வச்சிருக்கிறோம், கொஞ்சம் திறமை வச்சிருக்கிறோம், கொஞ்சம் உறவு சொந்த பந்தங்கள் வச்சிருக்கிறோம், கொஞ்சம் நட்புகள் வச்சிருக்கிறோம், கொஞ்சம் பேங்க்ல பேலன்ஸ் வச்சிருக்கிறோம், ஒரு நல்ல வேலையை வச்சிருக்கோம், என்னமோ வச்சிருக்கிறீங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன், இந்த உலகத்துல நீங்க எதை வச்சிருந்தாலும் ஒரு செகண்ட்ல வானங்கள் புஸ்தகத்தை போல சுருட்டப்படும், பூமி வெந்து உருகி என்ன செஞ்சிடும், அழிந்து போகும். பேதுரு சொல்றார், ஒரு மனுஷனை கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் வரும்பொழுது வானங்கள் மட மடம் என்று சொல்லி என்ன செஞ்சிருமா, அப்படியே ஒண்ணு இல்லாம போயிடும். பூமி ஒண்ணு இல்லாம போயிடும். இந்த பூமியில நீங்க என்ன வச்சிருந்த என்ன பிரயோஜனம்? ஒன்னே ஒண்ணு, கர்த்தரை தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன் தான் ஆசைக்கப்படுவதில்லை, அவன் தான் பாக்கியவான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எந்த சூழலில் நீங்க கர்த்தரை நம்பிக்கை வைக்கிறீங்க? அவரை நம்பிக்கையா வைக்க முடியாத சூழல் சில சூழல் வரும். நீங்க வாசிச்ச பிறகு நீங்க வீட்டுக்கு போன பிற்பாடு 1 சாமுவேல் 14வது அதிகாரம் முழுக்க நீங்க வாசிச்சு பாருங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இன்னும் ராஜா ஒரு யுத்தத்தையும் சந்திக்கவில்லை. ராஜா இஸ்ரவேல் தேசத்துல அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார், சவுல் ராஜா. அந்த சமயத்துல முதலாவது யுத்தம் தொடங்கக்கூடிய ஒரு சூழல். பெலிஸ்தர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, வந்து தேசத்தை முற்றுகையிட்டு விட்டார்கள். இப்ப ஒரு ராஜானா என்ன இருக்கணும், ஒரு ராணுவம் இருக்கணும்ல. ராணுவம் அவங்க கையில என்ன இருக்கணும், ஆயுதம் இருக்கணும்ல. நீங்க வாசிச்சு பாருங்க, சவுலுக்கும் யோனத்தானுக்கும் தவிர வேற யாருக்கும் பட்டயம் இல்லாது இருந்தது. வசனம் சொல்லுங்க, ஒரு ராஜாவுக்கும் ராஜாவுடைய பையனுக்கு மட்டும் தான் என்ன இருக்குதா, பட்டயம் இருந்துச்சா? ஆனா லட்சக்கணக்கான எதிரிகள் பட்டயத்தோட வந்து என்ன செய்யறாங்க, ஈட்டியோடும் கேடகத்தோடும் ரதங்களோடும் குதிரைகளோட வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இந்த தேசத்துக்கு ரோகமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்து எப்படி யுத்தம் பண்ண முடியும் சொல்லுங்க? நீங்க AK-47 நிக்கிறீங்க, உங்க முன்னாடி ஒருத்தர் நிரபராதியா வந்து நிக்கிற, அவங்களோட மோத முடியுமா? மோத முடியல. அதை விட மோசமான ஒரு சூழல் இது. இப்பதான் இது யோனத்தான் ஒரு அடையாளத்தை மனசுக்குள்ள வச்சுட்டு ஒரு ஆயுததாரியை பார்த்து சொன்னா, வா என் கூட வா. இந்த பக்கத்துக்கு அந்த பக்கத்துக்கு ஒரு செங்குத்தான மலை இருக்கு. இந்த செங்குத்தான மலையை ஏறி இறங்கிதான் எங்க போக முடியும், அங்க போக முடியும். நம்ம அங்க போவோம். இங்க வாங்க உங்களுக்கு பாடம் கற்பிக்கிறோம்னு சொன்னா கர்த்தர் அவங்களை நம்ம கையில ஒப்பு கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். வராதீங்கன்னு சொன்னா நம்ம ஜாக்கிரதை இங்கே நின்றுடும் சொல்லி கர்த்தர் மேல தன்னுடைய நம்பிக்கையை வச்சுட்டு எத்தனை பேர் போறாங்க, 2 பேர். அதுல ஒரு ஆள் தான் யோனத்தான் தான். மீதி ஒரு ஆள் கூட என்ன செய்யறான், இந்த சப்ஸ்டிடியூட் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பின்னாடி ஆயுதத்தாரி போறார். இப்ப போகும்போது யோசிச்சு பாருங்க, எங்கே ஆகிடும் மனித கற்பனைக்கு உட்பட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. லட்சக்கணக்கானவர்கள் இருக்கிற இடத்துல
ஒரே ஒரு மனுஷனை எதிர்த்து அந்த சேனைக்கு நேரம் யுத்தம் பண்ண கர்த்தர் என் கூட வராரு, கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் அநேக பேரை கொண்டாயிலும் அற்புதங்களை செய்த அவங்க ஒரு பெரிய காரியம் இல்லைன்னு ஒருத்தர் சொல்லிட்டு போறோம்னா இவன் மனுஷனா? சொல்லுங்க, மனுஷன் இல்ல, தேவனால தன் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன். அதை புரிச்சுங்க. யாருமே அந்த அர்த்தம் தான் நிச்சயம். சவுல் தான் என்ன செஞ்சிருக்க மாட்டார், அனுப்பியிருக்க மாட்டார். யாருமே அப்படி என்ன செய்ய மாட்டாங்க, அனுப்பியிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த நேரத்துல இந்த ஆயுததாரி அவனை பத்தி பேசணுங்க, அவன் பேசல. அவன் சொல்றான், நீங்க போங்க பணத்தை படி செய்யுங்க, உங்க பின்னால நான் என்ன செய்யறேன். அதெல்லாம் நம்பி போகக்கூடிய இடமா? சொல்லுங்க, நம்பி போக முடியாத இடம். நம்பி போறான். அந்த மலையில பாத்தீங்கன்னா அப்படியே தவழ்ந்து ஏறி இறங்கி என்ன செய்யறாங்க, போறாங்க. இவங்க ஈட்டியை ஓங்கினாங்க, கர்த்தர் அடிச்சார். அதான் புரிஞ்சுங்க. இவங்க ஈட்டியை ஓங்கினாங்க, அடிச்சுட்டு யாரு, கர்த்தர் அடிச்சார். பூமி அதிர்ந்தது, பயங்கரம் உண்டாயிற்று, எல்லாம் சிதறி ஓடுறானுங்க. இவங்க கண்ணுக்கு முன்னாடி பட்டது ஒரு 20 பேர் மட்டும் என்ன செஞ்சாங்க, வெற்றினானுங்க. அவ்வளவுதான். இது 2 லட்சம் பேரை அவங்க எல்லாம் தொண்டை காண துணியை காட்ட என்ன செஞ்சாங்க, ஓடிட்டாங்க. இந்த கருத்தை நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்களே, கர்த்தரை நம்பிக்கையா நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நீங்க ஒருபோதும் வீழ்த்தப்படவே முடியாத ஒரு சக்தி. ஒரு 10 பேர் நம்ம அடிச்சு கீழே அப்படியே போட்டாங்க, உங்களை சுற்றி 10 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க, கீழே மயக்கம் போட்டு கிடக்கக்கூடிய நீங்க அப்படியே பாக்குறீங்க. அவங்க சுத்தி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, 10 பேர். சொல்றீங்க வேணாம் போயிடுங்க, நான் இருந்துச்சுன்னா 10 பேரும் என்ன செஞ்சிருவேன், அடிச்சிருவேன். அந்த 10 பேர் சிரிப்பானா? சிரிப்பால. ஆனா எழுந்துச்சு 10 பேரையும் அடிச்சு காலுக்கு கீழே போடக்கூடிய வல்லமைய எழுந்த கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்க இவனுக்கு கர்த்தர் தருவார். நான் ஈசாயின் அடிமரம், என்னை விட்டு வெட்டிட்டல்ல, நான் துளிர்ப்பேன், மீண்டும் விருட்சமாக மாறுவேன். அல்லேலூயா. நான் ஈசாயின் அடிமரம், நான் தாவீதிடத்துல இருந்து வந்தவன், நான் தாவீது. ஆண்டவர் சொல்றார், தாவீது வேறுமானவர். அல்லேலூயா. தாவீது வேர். இன்னைக்கு சொல்றேன், அந்த தாவீதை போன ஒரு வாழ்க்கையில புறக்கணிக்கப்பட்டவர்களாக, நிராகரிக்கப்பட்டவர்களாக, யாராலையும் அங்கீகாரம் பண்ணப்படாதவர்களாக, வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்களாக, வீட்டிலே வாழ தகுதியற்றவர்களாக, வெளியிலே இருக்கிறவர்களாக, பயங்கரமான சூழல்களை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக நம்ம என்ன செய்யறோம்? அப்படிப்பட்ட சூழலை நீங்க கடந்து பண்ணாலும் ஒண்ணு தெரிஞ்சுங்க, உங்களை அபிஷேகம் பண்ணுவதற்காக ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை சிங்காசனத்துல அமர பண்ணுவதற்காக இன்னொரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் அங்கிருந்து களி கூற கடவோம் என்று சொல்லி தாவீது சொன்ன அந்த நாளுக்கு உங்கள் ஆண்டவர் என்ன செய்வார், நிச்சயமாக வைப்பார். அல்லேலூயா. எதுவுமே சந்தோஷமா இருக்கிறீங்க. தேவ சமூகத்தில் எழுப்போமா? ஏன்னா அநேக காரியத்தை நான் உங்களுக்கு இதுல இருந்து சொல்ல நினைச்சேன். இன்னைக்கு திருவிழா ஆராதனை இருக்கிறபடினால அவங்களுக்கு சாதாரணமாக எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீ வீட்டில் போட பிற்பாடு அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் படிங்க. அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துல ஆதி திருச்சபை ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். அந்த திருச்சபையில் உள்ள மக்கள் தங்கள் வீடுகளை, தங்கள் நிலங்களை, தங்கள் காணியாட்சிகளை எல்லாம் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். பாதத்தில் வைத்தார். நீங்க நினைப்பீங்க அவங்க வீட்டை வித்துட்டாங்க, நிலத்தை வித்துட்டாங்க, கொண்டு வந்து பாதத்துல வச்சாங்கன்னு சொல்லி பாதத்துல அந்த பணத்தையும் பொருளையும் தான் அவங்க கண்கள் காணும். ஆனா உண்மையான கண்கள் வச்சு பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை கொண்டு வந்து பாதத்தில் வைத்தார்கள், தங்கள் கனவுகளை கொண்டு வந்து பாதத்தில் வைத்தார்கள், தங்கள் ஒட்டுமொத்தமான வாழ்வை கொண்டு வந்து பாதத்தில் வைத்தார்கள். அப்போது பாதத்துல ஒட்டுமொத்தமான தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய அடையாளம், தன்னுடைய அந்தஸ்து, தன்னுடைய எல்லாவற்றையும் கொண்டு வந்து பாதத்துல வச்சாங்க. அந்த காட்சி நீங்க கண்ணோக்கி பாருங்க. அதுல ஒருவனை பற்றி மிக சிறப்பாக வேதம் சொல்லுகிறது. ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளக்கூடிய பர்னபா என்பவன் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல, பேதுருடைய பாதத்துல வைத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பாதத்துல எதை வைக்கிறேன்? உன் காணிக்கை வெறும் காணிக்கையா இருக்கக்கூடாது, உடைய மனதின் நம்பிக்கையாக இருக்க வேண்டும், வாழ்வின் எதிர்காலமாக இருக்க வேண்டும், உன் லட்சியத்தின் கனவுகளாக இருக்க வேண்டும். எதை கொண்டு வந்து நீ அவருடைய பாதத்தில் வைக்கிற? எல்லாரும் கொண்டு வந்து காணிக்கை பெட்டியில போட்டாங்க. ஆண்டவர்
ஒரே ஒரு நபரை பார்த்தார், உற்று பார்த்தார். அந்த ஏழை விதவை அவர் போட்ட அந்த 2 பைசாவை பற்றி அவர் சொல்றாரு, இவள் தனக்கு உண்டானது எல்லாவற்றையும் போட்டு அடுத்த வேலை ஆகாரத்துக்கு உண்டாயிருந்த அதையும் அவள் காணிக்கை பெட்டியில போட்டதை கத்த கவனிச்சுட்டு சரி இவ எல்லாவற்றையும் போட்டா. ஆனா இனி எல்லாமே இவருக்கு நான் தான், எல்லாமே இவருக்கு நான் தான். எனக்கு தெரியுமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க படிச்சிருக்கலாம், நல்ல வேலையில இருக்கலாம், உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருப்பது போல தோன்றலாம், நல்ல குடும்பத்துல நீங்க பிறந்திருக்கலாம், நல்ல உறவுகள் உங்களுக்கு இருக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்க, கர்த்தர் உங்க நம்பிக்கை இல்லைன்னா எல்லாம் ஒரு நாள் உங்களை விட்டு போயிடும். கர்த்தர் உங்களுடைய நம்பிக்கை இல்லைன்னா எல்லா ஒரு நாள் உங்களை விட்டு போயிடும். பேதுரு தன் பலத்தை நம்பினா, தன் வைராக்கியத்தை நம்பினா, ஜீவனை நமக்கு கொடுப்பேன் இல்ல, எல்லாம் தோற்று போன பிற்பாடு யூதாசை போல அவன் ஆண்டு கொண்டு சாகவில்லை. மீண்டும் கர்த்தரை மட்டுமே தன் நம்பிக்கையாக வைத்து அவர் பின்னாலேயே வந்திருந்தான். அந்த சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டவர் போகும்போது அவனை திரும்பி பார்த்தார். அந்த பார்வையில் அவனுக்கு வேண்டிய எதிர்காலம் இருந்தது, அந்த பார்வையில் அவனுக்கு வேண்டிய அழைப்பினுடைய அங்கீகாரம் இருந்தது, அந்த பார்வையில பேதருக்கு வேண்டியதான எல்லா விதமான மகிமையான அபிஷேகமும் இருந்தது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய நம்பிக்கையெல்லாம் இழந்துட்டியா? உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து பயமா? எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒன்று தெரிஞ்சுக்கோ, ஆண்டவரா எனக்கு எல்லாம் என்று சொல்லி நீ அவரை நோக்கிப்பார். அவர் பார்க்கிற பார்வை உன் மீது பட்டதானால் அந்த ஒற்றை பார்வை போதும். அடுத்த கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, வெறும் படகு, வெறும் வளன்னு சொல்லி புலம்பி அழுத பேதுருக்கு ஒட்டுமொத்தமான அந்த எருசலேமுடைய சொத்துக்களுடைய பாதத்தில் இருக்குங்க. எல்லாரும் கொண்டு வந்து வெற்றிகளுடைய பாதத்துல வைத்தாங்க. இதே பேதுரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புலமானா, என்கிட்ட ஒண்ணும் இல்லை, என்கிட்ட ஒண்ணும் இல்லை, வலையும் இல்லை, படகம் இல்லை, நான் உயிரோடு எழுந்திருச்சு ஆண்டவர் வந்தப்ப பிள்ளைகளே இடத்துல ஏதாவது இருக்குதான்னு சொல்லி கேட்டாரு. அப்பயே அந்த பேதுரு சொன்னா, என்கிட்ட ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை. இந்த சொல்ல ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், கர்த்தர் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குதா? இருண்ட காலம் வெளிச்சமாக மாறும். கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்குதா? வறண்ட பூமி உனக்காக வயல்வெளியாக மாறும். கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கா? கண்மலையிலிருந்து கூட உன்னுடைய தாகத்திற்கு தண்ணீர் வரும். கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கா? வனாந்தரத்துல கூட உனக்கு வாழ்வை கொடுக்க, வழியை கொடுக்க, தண்ணீர்கள் மீது நடக்க வாய்ப்பை ஆண்டவர் தருவார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோமா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, அன்பு கூர்ந்தபடினாலே அவர் சிலுவையிலே நமக்காக தோன்றினார். அல்லேலூயா. இவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர், ஒரே பேரான குமாரன் நமக்காக கொடுத்தவர், நமக்காக மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அந்த பாதையில நீங்க கடந்து போனாலும் பரவாயில்ல, தூதருடைய மாம்சத்தோடு ரத்தத்தோடு கலந்திருக்கிறபடினாலே உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உனக்குள்ளே இருக்கிறேன், நான் உனக்குள்ளே இருக்கிறேன். இரண்டிலும் என் வார்த்தை ஒவ்வொருவரிலும் இருந்தால் அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமும் ரத்தமும் உடையதாகி இன்றைக்கு நமக்குள்ளே வந்திருக்கிறபடினாலே அந்த ஆண்டவருக்காக நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எவ்வளவு பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம். 8வது மாதத்துல 8வது பெரும் காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வாராக. திருமணத்துல பங்கெடுத்த நம் அனைவரோடு கர்த்தர் கூடவே இருப்பாராக. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்போம் ஆண்டவர் சமூகத்துல. வெளியே இருக்கிற பிள்ளைகள்லாம் உள்ளவாங்க. தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Thank you Jesus, thank you Lord, thank you Lord. நன்றி ராஜா, நன்றி ராஜா. பவுல் சொல்கிறார், நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவா. நம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நம்மேல் வைத்த தம்முடைய அன்பை சிலுவையின் மூலமாக அவர் வழங்கப்படுகிறார். சிலுவை மரணத்தின் மூலமாக வழங்கப்படுகிறார். சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் அவருடைய தெரிந்து கொள்ளுங்கள், அங்கே உங்களுடைய பாவங்கள்
சுமக்கப்பட்டதை, நிவர்த்தியாக்கப்பட்டதை, உங்கள் பாவத்திற்காக கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டதை நினைவு கூறுவதற்கு அப்பாற்பட்டு இவ்வளவாய் நேசிப்பதற்கு இந்த உலகத்தில் ஒரு உறவுமே இல்லையே ஆண்டவரே. உடைய அன்பிற்கு முன்பாக அர்ப்பணம் செய்கிறேன் என்று சொல்லத்தக்கதான அந்த உணர்வு பெற்றவர்களாக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவா. Thank you Jesus, thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Jesus, thank you Lord. எல்லாரும் சேர்ந்து ஒரே குரலில் சொல்லுவோமா? ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கு நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா. Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.